2-3 முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்தியாவில் நடந்திருக்குது. அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த தீர்ப்பை நான் விமர்சிக்க விரும்பல. ஆனா இந்த தீர்ப்பை பத்தி உங்களுடைய ஆலோசனைக்கு விட்டுறேன். ஆபாச படம் பார்த்தால் தவறில்லை. தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து பார்ப்பது ஒரு நாளும் தவறாகாது. அதை யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணாலோ அவங்களுக்கு அனுப்பினாலோ அதுதான் தவறாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. 90ஸ்ல அதாவது 90களில் இருந்த பிள்ளைகள் சிகரெட் பிடிக்கிறதுக்கு குடிப்பழக்கத்திற்கு எப்படி அடிமையாக இருந்தார்களோ அதே மாதிரி இந்த 2K கிட்ஸ் 2000க்கு மேல இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பிள்ளைகள் எல்லாமே ஆபாச படத்திற்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஸோ அவங்களை குற்றப்படுத்தக்கூடாது, அதுல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆன முயற்சிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் அந்த தீர்ப்பு இருக்கட்டும், அதோடைய கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும். பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்கன்றத நல்லா கவனிங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி திருப்பி. ஃபோனுங்கிறது மஸ்ட் இடத்துக்கு வந்துருச்சு. ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பாருங்க. ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. ஸ்கூலில் இருக்கிற எல்லாமே ஃபோனில் இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்கூல்ஸுக்குமே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இருக்கு, அவங்க திருப்பி பழைய டைரி மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் டைரியில் எழுதி அனுப்பி கூடுமான வரைக்கும் பிள்ளைங்க கையில் ஃபோன் கொடுக்காதபடி ஸ்கூல்ஸ் செஞ்சாங்கனாலே ஓரளவுக்கு எல்லாம் வரும். ஏன்னா இந்த ஸ்கூல்ஸ்காரங்க ஃபோன் கொடுக்கணும்னு சொன்னதுனால தான் பெற்றோர் வேற வழி இல்லாம போன் வாங்கி கொடுக்குறாங்க. ஸ்கூல்ஸ் இந்த போனை ஸ்கூலுக்கு கொண்டு வராதீங்கன்னு அவாய்ட் பண்றாங்க. உங்க பெற்றோர் நம்பர் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது வேற வழி இல்லை. தகப்பன் வெளியே இருக்கிறாரு, தாய் வேலைக்கு போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேற வழி இல்லாம பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுக்குற கண்டிஷனாக இருக்கு. அதனால திருப்பி பழைய மெத்தட் எல்லாத்தையும் டைரியிலேயே எழுதி அனுப்பி பெற்றோர்கிட்ட சைன் வாங்க. பல ஸ்கூல்ஸ் இன்னும் அதை ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணா நல்லது. எவ்வளவுக்கு எவ்வளோ உங்க பிள்ளைகள் கையில், ஏன்னா கோர்ட் அதுதான் சொல்லியிருக்கு, அதுல இருந்து அவங்களுக்கு வெளியே வருவதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்யுங்கன்னு பாருங்கன்னு சொல்லி பெற்றோர் நாம ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்யலாம். கூடுமான வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல பிள்ளைகள் கையில போன்ஸ் போடுவது +2 படிக்கிற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் பிள்ளைகள் கையில போன் போகாம தடுப்பதற்கு ஏதாவது நம்ம செய்யலாம். அதாவது ஸ்கூல்ஸே நம்ம சொன்ன மாதிரி டைரி மெத்தடை திருப்பி ஃபாலோ பண்ணலாம். பெற்றோர் ஸ்கூல் இப்படி சொல்லிட்டாங்க, இனி உனக்கு போன் தேவையில்லைன்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க. அப்புறம் எப்படி கண்டிப்பா ஸ்கூல்ல 8 hour அவங்க போன் இல்லாம தானே இருக்கிறாங்க. அதே மாதிரி வீட்லயும் இருப்பாங்க. நம்ம அதை செய்ய முடியும். ஸோ பாருங்க, இது உள்ளூர் செய்தியில் மிக முக்கியமானது. இந்த வாட்டி தீர்ப்பு வந்திருக்குது.